Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் சாஃப்ட்டான புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். புட்டு கூட நிறைய காம்பினேஷன் வச்சு நம்ம சாப்பிட்ருப்போம். அதாவது புட்டு சக்கப்பழம், புட்டு பனானா, அப்புறம் புட்டு பயறு பப்படம், இப்படி நிறைய காம்பினேஷனில் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் நீங்கள் இந்த புட்டு கூட இந்த மாம்பழம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இன்றைக்கி நம்ம ஒரு மாம்பழ சாஸும் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் சாஃப்டான புட்டும் இந்த மேங்கோ சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா சைடில் குட்டி குட்டி மேங்கோஸ் பீசஸ் கூட கட் பண்ணி வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஊற்றினா போதும், அதாவது சூடான தண்ணி அதெல்லாம் வேண்டாம். நார்மலாக வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம புட்டு கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோன்னு எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா, இந்த மாவு இப்படி உதிரி உதிரியாக வரணும், நல்லா உதிரி உதிரியாக வரணும். ப்ளஸ் நம்ம இந்த மாவை கையில் இப்படி வச்சு பிடிச்சோன்னா இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் நம்மளோட புட்டு மாவோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி, கரெக்டான டெக்ஸ்டர். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்போ நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இந்த மேங்கோ சாஸ் செஞ்சிடலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பீசஸ் ஆஃப் மேங்கோஸ் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்வீட் மேங்கோவாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ரைப்பான மேங்கோ எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம ஃபைனலாக சர்வ் பண்ணுற டைம் மேலே ஊற்றி சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளோட மேங்கோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லேயர் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேங்கோஸ் குட்டி குட்டி பீசஸாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸாக வேண்டாம், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோக்னட்டையும் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு புட்டு மேக்கரில் ஃபஸ்ட் கோக்னட் போட்டுக்கோங்க. அது மேலே மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ மேங்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் சேம் ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணிவிட்டு டாப் லேயர் வர அதே மாதிரி போட்டு வச்சுட்டு மேலே ஃபைனலாக கோகனட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ்வில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை புட்டு நமக்கு எப்படி குக் ஆகிடுச்சின்னு தெரியும்னா, நல்லா ஆவி அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா புட்டு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டீம் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட புட்டு நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் புட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புட்டை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புட்டு எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட புட்டு ரெடி, மேங்கோ புட்டு ரெடி, லேயர் மேங்கோ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அகெயின் நம்ம சுகர் எதுவுமே தேவையில்லை. இதுவே ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்போவுமே ஒரே மாதிரி புட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் புட்டும் வந்துட்டு சூப்பர் சாஃப்டாக நல்லா உதிரியாக அழகாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.